சென்னையில் தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டி நகர், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய் சாலை வளத்தில் ஈடுபட்டார். நிபந்தனைகளை மீறி கூட்டம் கூட்டியது மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதற்காக விஜய், டி நகர் வேட்பாளர் ஆனந்த், தென்சென்னை மாவட்ட செயலர் ஆகியோர் மீது மாம்பலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பறக்கும் படை அதிகாரி சந்தோஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல நுங்கம்பாக்கம், வேப்பேரி ஆகிய காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தவேகா தலைவர் விஜயின் நோக்கம் சரியாக இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த விஜய் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். விஜய் மீது நமக்கொன்றும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவரை முதலில் வரவேற்றவன் திருமாவளவன் தான், வாழ்த்தியவன் திருமாவளவன் தான். ஆனால் அவர் நோக்கம் சரியாக இல்லை. நண்பர் விஜய் அவர்கள் திமுகவை அல்லது திமுக கூட்டணியை தோற்கடித்துவிட்டு யாரை ஆட்சியிடத்தில் அமர வைக்கப் போகிறீர்கள்? முடியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? அப்புறம் எதற்காக திமுகவை வீழ்த்த துடிக்கிறீர்கள்? திமுக கூட்டணிக்கு போகிற வார்த்தைகளை குறித்து அதிமுக பாஜக பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். தான் திமுக இளைஞரணி செயலராக உள்ள நிலையில் தேமுதிக இளைஞரணி செயலரான விஜய் பிரபாகரனுக்கு வாக்கு கேட்டு வந்திருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விருதுநகரில் தேர்தல் பரப்புரையின் போது கூறினார். மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மீது தனக்குள்ள அன்பு குறித்தும் அவர் பேசினார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோன்னு நான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பார்க்கல. யார் தெரியும் போய் நேரம் போய் பார்த்தேன்? கேப்டன் அவர்கள் தான் நேரில் போய் பார்த்து என்னுடைய முதல் வாழ்த்து நான் கேப்டன் அவர்களிடம் பெற்றேன். அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல நீங்க இடம் பெற்றவர், என் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர் நம்முடைய கேப்டன் அவர்கள். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் நாமக்கல்லில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டார். நல்லிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக நிர்வாகி செல்லப்பன் என்பவர் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். போராடும் 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 வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம், அண்ணா அறிவாலயம், திமுக தலைவர் ஸ்டாலினின் ஆழ்வார்பேட்டை இல்லம் உட்பட திமுகவினரின் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது இல்லத்தில் கருப்பு கொடியை ஏற்றினார். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி தனது வீட்டில் கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பை பதிவு செய்தார். திருச்சியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்து கோலமிட்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் முரண்பாடாக உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 மற்றும் 2026 தேர்தல்களுக்கு இடையே உதயநிதியின் வேட்புமனுவில் ரெட் ரெயின் மூவிஸ் நிறுவனத்தில் முதலீடு, ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு வழங்கிய கடன் மற்றும் வருமான உயர்வு ஆகியவற்றுக்கு முறையான விளக்கங்கள் இல்லை என அவர் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் குமாரவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்து ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் வருமான வரித்துறை பதிலளிக்க நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் மாம்பழ அறுவடை தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடும் வெயில் காரணமாக விளைச்சல் சற்று தாமதமான நிலையில் தற்போது இமாம் பசந்த், மல்கோவா உள்ளிட்ட ரகங்கள் சந்தைக்கு வர தொடங்கியுள்ளன. வரத்து குறைவாக இருந்தாலும் கிலோ 150 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முதற்கட்டமாக 25% அறுவடை முடிந்திருக்கும் நிலையில் வரும் நாட்களில் விற்பனை மேலும் களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது.
கடந்த 2021 முதல் 2023 ஆண்டு வரை மின்வாரியத்திற்கு டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக தரப்பில் வழக்குகள் தொடரப்பட்டன. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் வாதிட்டனர். ஆனால் புகாரில் முகாந்திரம் இல்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை முடித்துவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவின் நிறைவு நிகழ்வாக தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் 9 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில் திருவிழாவில் பொம்மை வாங்கிவிட்டு பணம் தர மறுத்த கும்பல் ராஜஸ்தான் தம்பதியை தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் பொம்மை வியாபாரம் செய்த பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்ததோடு தடுக்க வந்த கணவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த வடமாநில வியாபாரிகள் பாதுகாப்பு கருதி இரவோடு இரவாக கடைகளை காலி செய்துவிட்டு ரயிலில் புறப்பட்டு சென்றனர். தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் மதுரை, கரூர் மற்றும் திண்டுக்கல்லில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் OK ஆறுமுகம் வீட்டில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்றது. அதேபோல் கரூரில் கௌதம் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் 3 நாட்களாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல்லிலும் தேர்தல் பறக்கும் படையினர் உதவியுடன் ரியல் எஸ்டேட் அதிபர் வைரவன் மற்றும் ஆடிட்டர் பாலசுப்ரமணி வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் 6 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். திருப்போரூர் திமுக நகர செயலாளரும் பேரூராட்சித் தலைவருமான தேவராஜ் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெறும் இச்சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக வேட்பாளரின் தூண்டுதலால் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு இச்சோதனையை ஏவிவிட்டுள்ளதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 90 வயது முதியவர் மற்றும் அவரது மனைவியிடம் தபால் வாக்கு பெற்றதில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த பெண்கள் மற்றும் சிறுவனை பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி முறைகேடு உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆயுஷ் வெங்கட் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் தொடர்ந்து 8வது நாளாக முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் விலை 5 காசுகள் அதிகரிக்கப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 5 காசுகளிலிருந்து 5 ரூபாய் 10 காசுகளாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களில் முட்டை விலை 1 ரூபாய் 5 காசுகள் அதிகரித்துள்ளது. சித்திரை மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டத்திற்கான ஆயத்த பணிகள் பக்தி பெருக்குடன் தொடங்கியுள்ளன. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த 18 நாள் திருவிழாவில் தினசரி சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி தேர்நிலையில் சிறப்பாக நடைபெற்றது.
மங்கள வாத்தியங்கள் முழங்க பந்தக்காலுக்கு மஞ்சள் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னை ஆவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொளுத்தும் வெயிலில் நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. பெரும்பாலான பங்குகள் மூடப்பட்ட நிலையில் எரிவாயுவை பெற பல மணி நேரம் காத்திருப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சூழலில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்க வாழ்வாதாரம் போச்சு, அவ்வளவுதான். நீங்க எங்களோட இதுவே போச்சு. காலைல தான் எங்களுக்கு அந்த பீக் வரல தான் ஓட்டமே. எங்களுக்கு அந்த ஒரு 1 hour 2 hour வருது. அதுல இங்க நிக்கிறோங்க, ஒண்ணுமே கிடையாது, வருமானமே கிடையாது. எங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஓவரா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த பங்குலையும் கேஸ் இல்ல, ஒரே ஒரு பங்குல தான் இருக்குங்க. ஆவடியில இந்தியன் ஆயில்ல மட்டும் தான் இருக்கு, நகராட்சி கிட்ட இருக்கு, இந்தியன் ஆயில்ல இருக்கு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 150-200 வண்டி நிக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டதான் செய்யறேன். எது கட்டலனாலும் கேசி எல்லாமே இருக்குல்ல. அப்ப நாங்க அதெல்லாம் பண்ண வரோம்ல. அப்ப எங்களுக்கு உண்டான நீங்க பண்ணி கொடுத்தாலும் நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும். எந்த கவர்மெண்ட் நான் குறை சொல்லவில்லை, எந்த கவர்மெண்டா தான் சரி, நடுத்தர மக்களுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணி கொடுங்க, போதுமானது. திருச்சி மாவட்டத்தில் திமுக கூப்பன் விவகாரத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாழைக்கட்டை பகுதியில் திமுக சார்பில் 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அப்பெண்ணை திட்டியதோடு அங்கிருந்தவர்கள் சரமாரியாக அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் வீட்டிற்கு சென்று தனது கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பிரச்சனை செய்தவர்களை தட்டி கேட்கவில்லை என கூறி சண்டையிட்ட அவர் தனது கணவரை வெளியே தள்ளிவிட்டு அரைக்கதவை தாளிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் குறித்த பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 3 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்தனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பெண்கள் திடீர் சாலை மறியல் செய்தனர். பெரியகுளம் தென்கரை இந்திரா கோவில் தெருப்பகுதியில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் தெரிவித்து அப்பகுதி பெண்கள் தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். பெரியகுளம் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது தற்காலிகமாக லாரிகளில் குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தேர்தல் முடிந்ததும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாகைக்குளம் ஊராட்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கடந்த 10 நாட்களுக்காக மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் ஊராட்சி நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தவறான திசையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் +2 மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். சிவகாசியைச் சேர்ந்த கோகுல், பிரசன்னா மற்றும் யுவராஜ் ஆகிய மாணவர்கள் கோவில்பட்டை நோக்கி சென்றபோது இந்த விபத்து நேர்ந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சாத்தூர் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் மாம்பழ அறுவடை தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடும் வெயில் காரணமாக விளைச்சல் சற்று தாமதமான நிலையில் தற்போது இமாம் பசந்த், மல்கோவா உள்ளிட்ட ரகங்கள் சந்தைக்கு வர தொடங்கியுள்ளன. வரத்து குறைவாக இருந்தாலும் கிலோ 150 முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முதற்கட்டமாக 25% அறுவடை முடிந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் விற்பனை மேலும் களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பரமக்குடி அருகே பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மருதம்புத்தூர் கிராமத்தில் பனையேறும் தொழிலாளியான மணிகண்டன் என்பவர் மீது காவல் சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இசக்கிராஜா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பெருமாள் கோவில் கிராமத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் மதுரை, கரூர் மற்றும் திண்டுக்கல்லில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மதுரையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் வீட்டில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்றது. அதேபோல கரூரில் கௌதம் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் 3 நாட்களாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
திண்டுக்கல்லிலும் தேர்தல் பறக்கும் படையினர் உதவியுடன் ரியல் எஸ்டேட் அதிபர் வைரவன் மற்றும் ஆடிட்டர் பாலசுப்ரமணி வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் 6 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். திருப்போரூர் திமுக நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான தேவராஜ் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெறும் இந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக வேட்பாளரின் தூண்டுதலால் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு இந்த சோதனையை ஏவிவிட்டுள்ளதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் 6 பேரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். திருப்போரூர் திமுக நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான தேவராஜ் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடைபெறும் இச்சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக வேட்பாளரின் தூண்டுதலால் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு இச்சோதனையை ஏவிவிட்டுள்ளதாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் மதுரை, கரூர் மற்றும் திண்டுக்கல்லில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மதுரையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் OK ஆறுமுகம் வீட்டில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்றது. அதேபோல் கரூரில் கௌதம் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் 3 நாட்களாக நடந்த சோதனையில் கணக்கில் வராத 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல்லிலும் தேர்தல் பறக்கும் படையினர் உதவியுடன் ரியல் எஸ்டேட் அதிபர் வைரவன் மற்றும் ஆடிட்டர் பாலசுப்ரமணி வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர்.